பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் போட்டியிடும் அனகை முருகேசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் முரசு சின்னத்தில் அனகை முருகேசன் போட்டியிடுகிறார். கடந்த ஒரு வாரமாக தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் வேட்பாளர் அவ்வப்போது கூட்டணி கட்சியினரையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். அந்த வகையில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம், பம்மல், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், பொளிச்சலூர், அஸ்தனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன், பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அனகை முருகேசன் தான் பல்லாவரம் தொகுதியைச் சேர்ந்த மண்ணின் மைந்தன் என்றும் மக்கள் பணியை சிறப்பாக செய்ய தனக்கு முரசு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நான் உங்களை மாதிரி சாதாரணமா கட்சியில உறுப்பினராக பல்வேறு பதவிக்கு வந்தேன். நான் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷம் பணியாற்றினேன். அதனால எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பணி என்றது எல்லாம் எனக்கு நல்லாக தெரியும். நான் முதல்ல அனகாபுத்தூர் பேரூராட்சி மன்றத்தில் வார்டு உறுப்பினராக முதல்ல உதயசூரிய சின்னத்தில் நான் நின்னேன், வெற்றி பெற்றேன். அதுக்கு பிறகு நான் மன்றத்திலே என்னுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மேல் இருந்த பற்றுதலில் நான் மன்றத்திலே தீவிரமாக இறங்கி பணியாற்றினேன். ஆனா இன்னைக்கு முதல்ல காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரிய இயக்கம், பிரதேசத்தை கட்சியுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இயக்கத்தினுடைய சேர்ந்து எனக்கு வெற்றிக்காக பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன்.